ஹலோ ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல உங்க எல்லாருடைய அன்புக்கும் நான் தலை வணங்குறேன். ஏன்னா எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மெயில் பண்ணியிருந்தீங்க. இந்த மாரி உங்கள மிஸ் பண்றோம், உங்க வாய்ஸ் மிஸ் பண்றோம், உங்க கிளாஸ் மிஸ் பண்றோம். நீங்க சின்ன வீடியோவாவது போடுங்க. உங்க டைம்க்கு ஏத்த மாதிரி போடுங்க. அப்படி எல்லாமே கேட்டிருந்தீங்க. அம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த அன்புக்கு வந்து நான் என்னைக்குமே அடிமையா தான் இருக்கணும். அம் இப்போ வந்து என்னோட ஜாபோட டைமிங் வந்து உங்க எல்லாருக்காகவுமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இத்தனை பேர் நீங்க கேட்கும்போது, நான் பாட்டுக்கு என் வேலைய மட்டும் பார்க்கறது, என்னோட மனசாட்சி அத ஏத்துக்கல. எனக்கு தெரிஞ்சத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும், உங்களுக்கும் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்ற ஆசையில தான் மறுபடியும் வீடியோஸ் போடலாம் அப்படின்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னால டெய்லி போட முடியாட்டியும், அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 4 வீடியோஸாவது அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். முன்னாடி மாதிரி 1 ஹவர், 1/2 ஹவர் வீடியோஸ் போட முடியுமான்னு எனக்கு சொல்ல முடியல. ஐம் சாரி. ஓரளவுக்கு டைம் அலோகேட் பண்ணி, உங்களுக்கு சொல்லிக் குடுக்க வேண்டியத கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கிறேன். நெறைய கேப் நடுவுல வந்துட்டதுனால, பழைய லெசன்ஸ் உங்களுக்கு ரீகேப் பண்ணணுமா? இல்ல உங்களுக்கு அது எல்லாமே ஞாபகம் இருக்கு. புதுசா வந்து நம்ம வேர்ட்ஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம், கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களான்றது எனக்கு தெரியல. அதனால கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து உங்களுக்கு இல்ல ஒரு தடவ ரீகால் பண்ணுங்க. அ அதாவது பழச ஒரு தடவ ரிவைஸ் பண்ணிடலாம். டென்சஸ் எல்லாமே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எங்களுக்கு திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு, புது சாப்டர்ஸ்க்கு போகலாம். அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல ரிவைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க போட்டா கூட போதும். அது தேவைப்படுது, இல்ல ரிவிஷன் தேவைப்படுது அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவ அந்த டென்சஸ், கன்ஜங்ஷன் ஆம், அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் இதெல்லாமே சும்மா ஒரு கிளான்ஸ் ஒரு ஒரு சென்டென்சஸ் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறமா திருப்பி நம்ம புது லெசன்ஸ்க்கு போகலான்னா போகலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்ற சாப்டர் வந்து நம்ம அதில் முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஹிண்ட்ஸ் அந்த க்ளூஸ் எல்லாமே வந்து இப்போ வர கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ நீங்க அது தேவைப்படுது அப்படின்னு குறைஞ்சது ஒரு 50 பேராவது நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பா அத திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டு புது கிளாஸஸ்க்கு போலாம். இல்ல எங்களுக்கு ஓரளவுக்கு அது நல்லாவே தெளிவா தெரியுது. இப்ப திருப்பி நம்ம அது தேவைப்படல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது வேண்டாம். ஓகேவா? நம்ம அப்படியே இத வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பார் அப்படின்ற சொல் இருக்கு இல்லையா? பார்க்கறது அப்படின்றதுக்கு என்னென்ன விதமாலாம் சொற்கள யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது சி, லுக், வாட்ச், ஸ்டேர், பீப், அப்சர்வ் இது எல்லாமே வந்து பார்க்கறது அப்படின்றத தான் குறிக்கும். ஆனா, எந்தெந்த விதத்தில அப்படின்னு பிரிச்சு நமக்கு யூஸ் பண்ண தெரியணும். இப்ப ஸ்போக்கன் பேசுறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் வெறும் சி மட்டும் போடக்கூடாது. எஸ்இஇ போடக்கூடாது. அதுக்கு பதிலா என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியும்? அ எந்த இடத்துல எந்த மாதிரி சொல்ல யூஸ் பண்ணணும் பார்க்கறதுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, சி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மேலோட்டமா பார்க்கறது. இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க. அ வரிசையா ஷாப்ஸ் இருக்கு. நெறைய கடைங்க இருக்கு. இப்ப பாண்டி பஜார் போறீங்க, புருஷவாக்கம் போறீங்க அப்படின்னா சென்னையில, வரிசையா பார்த்துக்கிட்டே போறீங்க இல்லையா? அது வந்து சி. சும்மா வேடிக்கை பார்க்குற மாரி பார்த்துட்டே போறது சி. இப்போ லுக் அப்படின்னா, உற்று பார்க்கறது. ஏதாவது ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, அத நம்ம உத்து பார்ப்போம் இல்லையா? அதுக்கு நம்ம லுக் யூஸ் பண்ணணும். அதே வாட்ச் அப்படின்னா, ஒரு விஷயம் நகர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த நகர்ந்துக்கிட்டு இருக்க விஷயத்த பார்க்கும்போது, நம்ம வாட்ச் அப்படின்ற சொல்ல தான் யூஸ் பண்ணணும். ஆனா, இது எல்லாமே பார்க்கறத தான் குறிக்குது. ஓகேவா? அடுத்து ஸ்டேர் எஸ்டிஏஆர்இ ஸ்டேர் அப்படின்னா மொறச்சு பார்க்கறது. பீப் அப்படின்னா எட்டி பார்க்கறது. அப்சர்வ் அப்படின்னா கூர்ந்து கவனிச்சு பார்க்கறது. இப்போ இதோட அர்த்தம்லாம் இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ இத எங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவாவே புரியும். ஓகேவா? இப்ப பாருங்க, மேல லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தத இங்க சின்னதா குடுத்துருக்கேன். எது எதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்ட்டு. இப்ப அதுக்கு கீழ நம்ம எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன் பாருங்க. ஐ saw யுவர் சிஸ்டர் எஸ்டர்டே.
என்ன அர்த்தம்? நேற்று நான் உன் தங்கச்சியை பார்த்தேன். இது வந்து நம்ம கொலோக்கியலாக தமிழில் எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி. ஸோ ஐ சா யுவர் சிஸ்டர். ஐ வந்து நவுன்னு ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். சீக் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், சா வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, இறந்த காலம். ஸோ நேற்று அப்படின்றதுனால சீக்கு பாஸ்ட் டென்ஸ் சா போடுறோம். ஐ சா நான் பார்த்தேன். ஏன்னா நவுனுக்கு அடுத்து கண்டிப்பாக வேர்ப் வரணும் இல்லையா, அதனால நான் என்ன செஞ்சேன்? பார்த்தேன். ஸோ ஐ சா என்ன பார்த்தேன்? தங்கச்சியை. ஐ சா சிஸ்டர். யாருடைய தங்கச்சியை? உன்னுடைய தங்கச்சியை. அப்போது யுவர் சிஸ்டர். எப்போ பார்த்தீங்க? எஸ்டர்டே, நேற்று. ஓகே, அந்த எஸ்டர்டேன்றதை இப்போ போட்டுக்கிறோம். ஸோ இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணோன்னு நம்ம கிளாஸில் நிறைய பார்த்துருக்கோம். இது ஒரு ரிகலெக்ட் பண்ணுறதுக்காக, திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். இப்போ ஐ சா யுவர் சிஸ்டர் எஸ்டர்டே. நேற்று நான் உன் தங்கச்சியை பார்த்தேன். ஓகே, ரோட்டில் போயிட்டே இருக்கோம், தெருவில் போயிட்டுருக்கோம். அப்போது அவங்க தங்கச்சி, ஓ இது அவங்க சிஸ்டர்டா அப்படின்னு பார்க்குறது இல்லையா, அது வந்து சாதாரணமாக பார்க்குறது, வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்குறது, இல்லை டக்குன்னு நம்ம போகும்போது எதிர்த்தாப்பில் வரும்போது பார்க்குறது. இது வந்து சி அப்படின்ற சொல்ல யூஸ் பண்ணணும். இப்போது ஹீ இஸ் சீயிங் ஆல் தி ஷாப்ஸ். அவன் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது எல்லா கடையும் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீ வந்து நவுன் போட்டோம், தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகே, பார்த்துட்டு இருக்கான் அப்படி, பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னும் போது நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் போடுவோம். ஸோ ஹீ ஷீ இட்டுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் கண்டினியூஸ் வந்ததுன்னா இஸ் போடுவோம். அது பக்கத்தில் மெயின் வேர்ப், அது கூட ஐஎன்ஜி சேர்த்தா தான் கண்டினியூஸ் டென்ஸ். பார்த்து கொண்டு இருக்கிறான். ஸோ ஹீ இஸ் சீயிங், என்ன பார்த்துட்ருக்கான்? கடைங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். ஸோ ஆல் தி ஷாப்ஸ் அப்படின்னு போடுறோம். அவன் எல்லா கடையும் பார்த்துட்டு இருக்கான். இது வந்து கொலோக்கியலாக பேசுறது. இதுவே நம்ம தூய தமிழ் எழுதணும்னா அவன் அனைத்து கடைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படி எழுதுவோம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. ஹே சுதா, லுக் அட் திஸ் ட்ரெஸ், இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஏ சுதா, இந்த ட்ரெஸ்ஸை பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது, இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லி நம்ம பார்க்க சொல்கிறோம். ஏ லுக் அட் தி மூன், ஏ நிலா பார்ப்பா, எவ்வளோ ஆரஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி எதையாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்லி அதை பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம லுக் அப்படின்ற சொல்ல தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள். ரகு, லுக் அட் திஸ் பிக்சர், இட் இஸ் வண்டர்ஃபுல். ரகு, இந்த படத்தை பாரு, எவ்வளோ அற்புதமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உத்து பார்க்க சொல்கிறது தான் லுக். அடுத்து வாட்ச். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டெலிவிஷன் பார்க்குறோம், மூவி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வாட்ச் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது அந்த நகர்ந்து போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வாட்ச் அப்படின்ற சொல்ல தான் யூஸ் பண்ணணும். இப்போது மூவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், இல்லை ஃபுட்பால் பார்க்குறோம், இல்லை ஒரு ஒரு பொண்ணோட பிஹேவியர், அவன் நடத்தையை பார்க்க. ஏன்னா அவன் நடத்தை அப்படின்னும் போது அவன் நடந்துக்கிற விதம், அந்த கை அசையும், கால் அசையும். ஸோ ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது, அந்த பிஹேவியரை தான் நம்ம பார்க்க சொல்கிறோம், வாட்ச் பண்ண சொல்கிறோம். இந்த மாதிரி நகர்ந்துட்டு இருக்க விஷயத்த நம்ம பார்க்க சொல்லும்போது வாட்ச் அப்படின்ற சொல் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ இஸ் வாட்சிங் டெலிவிஷன், அவன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறான். இதை கொலோக்கியலாக பேசும்போது அவன் டிவி பார்த்துட்ருக்கான். ஓகே, கொண்டு. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வாஸ் வாட்சிங் ஃபுட்பால் மேட்ச் எஸ்டர்டே, நான் நேற்று கால்பந்தாட்டம் பார்த்து கொண்டு இருந்தேன். பார்த்து கொண்டு ஐஎன்ஜி, வாஸ் இஸ்ஸுக்கு பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஐ ஆம் வாட்சிங்னா நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், நான் பார்த்து கொண்டு இருந்தேன்னா ஐ வாஸ் வாட்சிங். ஸோ ஐ டிட் நாட் கம் டு யுவர் ஹவுஸ், அதனால நான் உன் வீட்டுக்கு வரலை. டிட் நாட் கம், கம்முக்கு பாஸ்ட் டென்ஸ் கேம், வந்தான் அப்படின்னு சொல்லும்போது கேம், வருகிறான் அப்படின்னு சொல்லும்போது கம்ஸ், அதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஐ வரும்போது ஐ கம், நான் வருகிறேன். ஐ கேம், நான் வந்தேன். ஸோ டிட் நாட் கம் வந்து வரலை,
அப்படின்னு சொல்லும்போது டிட் பாஸ்ட் டென்ஸ் போட்டுட்டு நாட் போட்டு இந்த கம் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்பே யூஸ் பண்ணோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஞாபகம் இல்லை, படித்தது மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரிவிஷன் தேவைன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? ஸோ ஐ டிட் நாட் கம் டு யுவர் ஹவுஸ், அதனால் நான் உன் வீட்டுக்கு வரலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நகர்ந்துட்டுருக்க விஷயத்துக்கு நம்ம வாட்ச் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டேர் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு முறைச்சி பார்க்குறது. இப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் வீட்டில் முறைச்சி பார்ப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்டேர். எக்ஸாம்பிள் பாருங்கள். டோன்ட் ஸ்டேர் அட் மீ, ஐ எம் சாரி. என்னை பார்த்து முறைக்காத. டு நாட் ஸ்டேர், அப்போது டோன்ட் ஸ்டேர் அட் மீ, ஐ எம் சாரி. இது எப்போவுமே ஸ்டேர்ன்ற சொல்லு வரும்போது ஆட் போட்டு தான் நீங்கள் அடுத்த சொல்ல எழுதணும். ஸ்டேர் அட் ஹிம், ஸ்டேர் அட் ஹர் அப்படின்னு. அவளை முறைக்காத, அவனை முறைக்காத அப்படின்றது. டு நாட் அப்படின்னா செய்யாத. என்ன செய்யக்கூடாது? ஸ்டேர், முறைக்கிறத செய்யக்கூடாது. ஸோ ஸ்டேர் அட் ஹிம்னா முறைச்சி பாருன்னு அர்த்தம். டு நாட் ஸ்டேர் அட் ஹிம் அப்படின்னா முறைச்சி அவனை பார்க்காதன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் ஸ்டேர் அட் மீ, என்னை முறைச்சி பார்க்காத. ஐ எம் சாரி, நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, ஹி வாஸ் ஸ்டேரிங் அட் மீ ஃபார் அ லாங் டைம். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, சொல்லாமல் ஒரு 4 நாள் லீவ் எடுத்துட்டீங்க. அடுத்த நாள் போனீங்கன்னா மேனேஜர் என்ன பண்ணுவார்? முறைச்சி பார்ப்பார் கோபத்தில், இல்லையா? அப்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறீங்க, ஹி வாஸ் ஸ்டேரிங் அட் மீ ஃபார் அ லாங் டைம். நான் இன்றைக்கி காலையில் லேட்டாக வந்தேன் இல்லையா, 4 நாள் லீவ் வேறு போட்டுட்டேன்னா ரொம்ப நேரமாக மேனேஜர் என்னை முறைச்சி பார்த்துட்டே இருந்தார் கோவத்தில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹி வாஸ் ஸ்டேரிங் அட் மீ ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நேரத்துக்கு என்னை முறைச்சிட்டே இருந்தார். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பீப். பீப்னா எட்டி பார்க்கறது. ஒரு ஹோலோ, ஒரு ஓட்டையோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வெளியே எட்டி பார்க்கறது. இல்லை ஒருத்தரோட ஷோல்டருக்கு பின்னாடி நீங்கள் நிற்கிறீங்க, அந்த ஷோல்டரை அமுக்கிட்டு நீங்கள் கழுத்தை எட்டி பார்க்கறது. இந்த மாதிரி எட்டி பார்க்கறது எல்லாமே பீப் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி பீப்ட் அவுட் டு see whether her son has come or not. ஷீ பீப்ட் அவுட், அவள் வெளியே எட்டி பார்த்தாள். பீப்னா எட்டி பார்க்கறது. எங்கே எட்டி பார்த்தா? வெளியே. ஸோ ஷீ வந்து நவுன் போட்டோம், பீப்டு வேர்ப் வந்து எட்டி பார்க்கறது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் இது, அதனால ஈடி சேர்த்து போட்டிருக்கோம். ஷீ பீப்டு எங்கே? அவுட், வெளியே. ஷீ பீப்ட் அவுட். எதுக்காண்டி அப்படின்ற கொஸ்டினை கேளுங்க. அப்போது பார்க்கறதுக்கு, டு see, பார்க்கறதுக்கு, டு வந்து ப்ரிப்போசிஷன், அதனால் டு see பார்க்கறதுக்கு. என்ன பார்க்கறதுக்கு? her son has come or not. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த வெதர் எங்கே யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். ஒரு விஷயம் நடந்துதா இல்லையா அப்படின்னு ஆல்டர்னேட் வரும்போது நம்ம வெதர் யூஸ் பண்ணோன்றதான் நம்ம லாஸ்ட் லெசன் படித்தோம். அப்போது வெதர் போட்டுக்கோங்க. வெதர் ஹர் சன், அவளுடைய மகன், ஹஸ் கம் வந்திருக்கிறானா, ஆர் நாட் இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஷீ பீப்ட் அவுட். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த டிரைவர் பீப்ட் அவுட். வண்டி ஓட்டிகிட்ருக்காரு, பஸ் டிரைவர் கூட எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. பீப்ட் அவுட் எட்டி பார்க்குறாரு. அண்ட் கால்டு தி ஷாப்கீப்பர். இப்போ கடையில் வந்து காலையில் டீ குடிச்சிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிரைவர். ஈவினிங் வரும்போது அந்த கடைக்காரர் பேலன்ஸ் சேஞ்ச் தரணும் அப்படின்னா இறங்கி வாங்குறதுக்கு பதிலாக டிரைவர் அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கடைக்காரரை கூப்பிட்டு எனக்கு சேஞ்ச் கொடுன்னா அவர் போய் இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள். ஆனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சொல்ல போடணும் அது மட்டும் கற்றுக்கிட்டா போதும். ஸோ த டிரைவர் பீப்ட் அவுட் அண்ட் கால்டு தி ஷாப்கீப்பர். கடைக்காரரை கூப்பிட்டாரு. ஓகே, இங்கே ஏன் ஆண்ட் போடுறோம்? கன்ஜங்ஷன். 2 விஷயம் நடக்குது. த டிரைவர் பீப்ட் அவுட் எட்டி பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கன்ஜங்ஷன் ஆண்ட் யூஸ் பண்ணோன்னு படிச்சிருக்கோம். அண்ட் என்ன பண்ணார்? அதுக்கப்புறம் கால்டு தி ஷாப்கீப்பர், கடைக்காரரை கூப்பிட்டாரு. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தி டாக்டர் அப்சர்வ்டு தி பேஷண்ட்ஸ் ஹார்ட் பீட். இப்போது அப்சர்வ்னா என்ன?
கூர்ந்து கவனிக்கிறது. இப்போ ஒரு பேஷண்ட் படுத்திருக்காங்க, ஒரு ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஹார்ட் பீட் பார்க்கணும். எப்படி இருக்கு? பல்ஸ் ரேட் பார்க்கணும். ஓகே. அவங்களோட ஆக்ஸிஜன் லெவல் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாமே ஒன்னொன்னா நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருக்கணும். ஏறுதா, இறங்குதா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அப்சர்வ் அப்படின்னு சொல்லணும். இப்போது ஒரு கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த கிளாஸில் வந்து மிஸ்ஸு சொல்கிறத அப்படியே ஃபுல்லாக நம்ம கிராஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம அப்சர்வ் பண்ணி கவனிச்சாதான், அவங்க சொல்கிறத கூர்ந்து கவனிச்சாதான். அப்சர்வேஷன் பவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு 10 பொருள் வச்சிடுறாங்க. 1 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 10 பொருளையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. அப்போது அது அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு டவல் போட்டு மூடிட்டு என்னென்ன பொருள்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டால் டக்கு டக்குன்னு அந்த 10 சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அப்சர்வேஷன் ஸ்கில். ஸோ அந்த மாதிரி கூர்ந்து கவனித்து ஞாபகம் வச்சு நம்ம சொல்கிறது இல்லையா, அதுதான் அப்சர்வ். இப்போது தி டாக்டர் அப்சர்வ்டு தி பேஷண்ட்ஸ் ஹார்ட் பீட். பேஷண்ட்ஸ் அப்பாஸ்ட்ரஃபியஸ்னா பேஷண்ட் உடைய, நோயாளியினுடைய, அப்பாஸ்ட்ரஃபியஸ்னா உடையன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது தி டாக்டர் அப்சர்வ்ட் தி பேஷண்ட்ஸ் ஹார்ட் பீட். நவுன், அதுக்கப்புறம் வேர்ப். என்ன அப்சர்வ் பண்ணார்? ஹார்ட் பீட்டை அப்சர்வ் பண்ணார். அப்போ ஹார்ட் பீட் எழுதிட்டோமா? அப்போ யாருடைய ஹார்ட் பீட்டு? பேஷண்ட்டுடைய ஹார்ட் பீட். அப்போ அந்த பேஷண்ட்டுடைய அப்படின்ற சொல்ல நம்ம முன்னாடி போடுறோம், ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி. இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகே. இப்போது புதுசாக இந்த கிளாஸை பார்க்குறவங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்த கிளாஸஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா டே 1 வீடியோவிலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். கற்றுக்கோங்க ஒன்று ஒன்றா. நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்லேருந்து எல்லா டென்சஸும் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சா அதை பார்த்து கற்றுக்கோங்க. அதோட பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் டே 1 வீடியோஸ்லேருந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தி நர்ஸ் அப்சர்வ்டு தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி பேஷண்ட். நர்ஸ் செவிலித்தாய். ஆனால் வந்து நர்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுன்றதுனால நான் தமிழ்லேயும் நர்ஸ் தான் போட்டிருக்கேன். தி நர்ஸ் அப்சர்வ்டு கூர்ந்து கவனிச்சாங்க. வேர்ப் போட்டோம். எதை? பேஷண்ட்டுடைய முன்னேற்றத்தை. அப்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பேஷண்ட். ஏன் இங்கே ஆஃப் போடுறோம்? பேஷண்ட் உடைய. ஓகே. எப்போவுமே ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம போடுற சொல்லுக்கு முன்னாடி தான் வரும். பேஷண்ட்னா பேஷண்ட்டுக்கு முன்னாடி வரும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி பேஷண்ட். இப்போ ஏன் வந்து இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து முன்னாடி போடுறோம்? பேஷண்ட் உடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னும் போது ஏன் வந்து தமிழில் சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் இம்ப்ரூவ்மெண்ட் பின்னாடி போடக்கூடாது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த டீச்சர் ஆஃப் தி கிளாஸ். அப்போது கிளாஸ் உடைய டீச்சர், அதுதான் கிளாஸ் டீச்சர். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட். அப்போ 10th ஸ்டாண்டர்டுடைய மாணவர்கள் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத முன்னாடி போட்டுட்டு தான் ஆஃப் ஸ்டாண்டர்ட் 10 அப்படின்றத அப்புறமா போடுறோம். அதே மாதிரி தான் ஆஃப் பேஷண்ட் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி தான் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா அப்படின்றத சொல்கிறது. ஓகே. மேலே இருக்க எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி பேஷண்ட்ஸ் ஹார்ட் பீட் அப்படின்ற மாதிரி பேஷண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னும் போடலாம். ஓகே. ஆனால் உங்களுக்கு இப்படியும் எழுத தெரியணும் அப்படின்றதுக்காண்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பேஷண்ட் போட்டேன். அதே சொல்ல இப்படி எப்படி எழுதுறது, அப்படி எப்படி எழுதுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போது இந்த கிளாஸில் நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் வந்து பழையசை ரிவைஸ் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கா, அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஹோம்ஒர்க் கொடுக்க முடியும். இல்லை பழைய கிளாஸ் நம்ம ரிவைஸ் பண்ணுறோன்னா அதில் நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுக்கணும். அப்படி இல்லைனா புது கிளாஸஸில் கண்டினியூ பண்ணுறேன்னா அப்படியே இப்படியே ஹோம்ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால இன்றைக்கி நான் கொடுக்கல. உங்கள் கமெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணமா வேணாமான்றது முடிவு பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஹோம்ஒர்க் கொடுக்கலாம். ஓகே. Okay, have a nice day. Have a great day. Take care. Bye. See you later.